தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓரவஞ்சனையின் மொத்த வடிவம் பாஜக என்றும் தமிழ்நாட்டிற்கு அநீதி என்றும் அமைச்சர் உதயநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். புற்றுநோயால் சிகிச்சை பெற்று வந்த பிரபல செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா மரணமடைந்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 18வது நபர் கைதானார். ஆற்காடு சுரேஷின் உறவினர் என தகவல் வெளியாகியுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக புதுவை முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதனால் பாஜக அதிர்ச்சி அடைந்துள்ளது. கோயம்பேடு, குடுவாஞ்சேரி, கோயம்பேடு, கிளாம்பாக்கம் மாநகர பேருந்துகள் எண் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 81,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அமைச்சர் பொன்முடியின் ரூபாய் 14 கோடியே 21 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டன. தாம்பரம்படியின் மேம்பாடு காரணமாக ரயில் சேவையில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவையை அடுத்த பேரூர் பகுதியில் 17 வயது சிறுமியை காஷ்மீருக்கு கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த காதலன் கைது செய்யப்பட்டுள்ளான். மத்திய பிரதேச மாநிலத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள தங்கச்சேனை மீட்டு தந்த தூய்மை பணியாளர்களுக்கு மாமன்ற கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. உயிரை கொடுத்தும் 20 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய ஓட்டுநருக்கு ரூபாய் 5 லட்சம் நிதியுதவியை தமிழ்நாடு அரசு அளித்தது. ஆஸ்திரேலியாவில் இனோவேஷன் மையத்தினை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். சோழவந்தான் அருகே குடிநீர் மற்றும் பஸ் வசதி கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கம் டு சென்னை பயணத்தில் கைப்பையில் இருந்த கஞ்சா சோதனையில் பெண் சிக்கியுள்ளார். பள்ளி நிறுவனங்களில் பழங்குடியினர் என்ற வார்த்தையை தவிர்க்கலாம் என்று ஐகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவியும் மம்தா பானர்ஜியும் சந்தித்துள்ளனர். அடுத்த 50 ஆண்டுகளில் துபாய் எப்படி இருக்கும் என்று திகைப்பூட்டும் செயற்கை நுண்ணறிவு புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. கல்வார் யாத்திரை இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்தது. ராஜஸ்தான் மாநிலம் அருகே பழங்குடி பெண்கள் தாலி அணியக்கூடாது என்று கூறிய ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்குக்கு தேர்வானது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்ந்த நிலையில் ஏற்றத்துடன் இந்திய பங்கு சந்தை நிறைவடைந்தது. தமிழகத்தில் 30,000 இளம் தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் பெருமிதம் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் விழா தொடங்க உள்ள நிலையில் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது சதி என சந்தேகம் அடைந்துள்ளனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்க உள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 50 பேரிடம் ரகசிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 10வது நாளாக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். குற்றவியல் துறை இயக்குநர் நியமனத்துக்கு EPS கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக இரட்டை வேடம் போடுவதாக சாடலாக பேசியுள்ளார். குடிபோதையில் நல்ல பாம்பை கொஞ்சிய வாலிபர் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேரள லாட்டரியில் கோவில் பூசாரிக்கு ரூபாய் 1 கோடி பரிசு விழுந்துள்ளது. கார்கில் போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானைகளை விரட்டக்கோரி கிராம மக்கள் போராடி வருகின்றனர். கேரளாவில் 49 வருடமாக குடையை பயன்படுத்தாமல் தொழிலாளி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.